ஐயோ அரண்மனையில் உட்கார்ந்துட்டு பூமியில் இருக்கிற நம்மை பார்த்து ஐயோ கஷ்டப்படுறான் என்று பரிதபிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். உங்களைப் போல என்னை போல ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தகப்பனை இழந்தவர், அப்பா இல்லை, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. குடும்பத்தின் பாரத்தை 15 வயது முதல் கொண்டு சுமந்தவர், குடும்ப தலைவனாய் எண்ணப்பட்டவர். அவங்க தாய்க்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களை போஷிக்க வேண்டும், அவங்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கடமையை, பொறுப்பை பெற்றுக்கொண்டவர் 15 வயதுல. ஒரு வெள்ளி காசு தொலைத்த பெண்ணுடைய ஓமை சொல்றாரு. வீட்டெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறா, கிடைச்சிச்சு. கிடைச்சனா மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. ஒரு வெள்ளி காசு போனா போதுன்னு விடல, ஒரு வெள்ளி காசுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஏழ்மையின் பாதையில, நம்முடைய பாதையிலே அவர் கடந்து வந்தவர்.